போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் ஆல்வின் டேனியல், ஸ்டீஃபன் டேனியல், பிராங்க்லின் டேனியல் குடும்பத்தினர். மேரி அல்போன்சா திரேசா 19ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. ராக்கி கிரீன் மற்றும் குடும்பத்தினர். பெலிட்டியர் மரியோ கிரீன் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களின் இளைப்பாட்சிக்காகவும் வேண்டி. டேவிட் மேரி ராஜகுமாரி குடும்பத்தினர். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து குடும்பத்திற்கு நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று சிறப்பாக நம்முடைய திரு அவையானது புனித கன்னி மரியாவின் மாசற்ற இதயத்தினுடைய நினைவை சிறப்பித்து கொண்டாடுகிறது. ஆண்டவர் இயேசுனுடைய இதயமும் அன்னை மரியாளினுடைய இதயமும் என்றுமே அன்பு தீயால் எரிகின்ற இதயங்கள். ஆண்டவர் இயேசு எவ்வாறாக உலகம் அனைத்துமே மாற்றம் பெற வேண்டும், மனமாற்றம் பெற வேண்டும் என்று தன்னுடைய இதய துடிப்பு எப்போதுமே பாவிகளுக்காக இருக்கின்றது. அதுபோல அன்னை மரியாளினுடைய இதயமும் என்றும் பாவிகளினுடைய மனம் திரும்புதலுக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் இதயம் என்பதை இன்றைய நாளிலே நாம் உணர்ந்து கொண்டு சிறப்பாக நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் இந்த அன்னையினுடைய மாசற்ற இதயத்திற்கு நாம் ஒப்பு கொடுத்து இத்திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனித கன்னிமரியாவின் இதயத்தில்
தூய ஆவியோருக்கு ஏற்றதோர் உறைவிடத்தை ஏற்பாடு செய்திரே. அதனால் அதே கண்ணையின் பரிந்துரையால் நாங்கள் மதுமாட்சியின் கோவிலாக விளங்கும் தகுதி பெற இரக்கத்துடன் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 19 21 வரை. அந்நாட்களில் எலியா அங்கிருந்து சென்று சாபாட்டின் மகன் எலிசாவை கண்டார். அப்பொழுது அவர் ஏர் பூட்டி உழுது கொண்டிருந்தார். அவருக்கு முன்னே 11 ஏர்கள் இருந்தன. 12ஆம் ஏரை தாமே ஓட்டி கொண்டிருந்தார். எலியா அவரிடம் சென்று தம் மேலாடையை அவர் மீது தூக்கி போட்டார். எலிசா அவரை கடந்து செல்கையில் ஏர் மாடுகளை விட்டுவிட்டு எலியாவிடம் ஓடி வந்து, நான் என் தாய் தந்தையிடம் விடை பெற்று வர அனுமதி தாரும், அதன்பின் உம்மை பின் செல்வேன் என்றார். அதற்கு அவர், சென்று வா, உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் என்றார். எலிசா எலியாவை விட்டு திரும்பி வந்து ஏர் மாடுகளை பிடித்து அடித்து தாம் உழுத கலப்பைக்கு நெருப்பு மூட்டி அம்மாட்டு இறைச்சியை சமைத்து மக்களுக்கு பரிமாற அவர்களும் அதை உண்டனர். பின்பு அவர் புறப்பட்டு போய் எலியாவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்யலானார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே, எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களில் தூயவள் நீரே, உம் திருநாமம் வாழ்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும்
இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை திருவார்த்தைகள் 33 37 முடிய. இயேசு கூறியது, பொய் ஆணை இடாதீர். ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மீதும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித ஜான் மரிய வியானி அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்வை இன்றைய நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். திருப்பலி நிறைவேற்றுவதற்காக அவர் ஜெபித்து கொண்டிருந்த தருணத்திலே ஒரு பெண்மணி அழுது கொண்டே புனித ஜான் மரிய வியானி அவரிடம் ஓடி வந்தார். அவரை பார்த்தவுடனே புனிதர் கேட்டார், அம்மா, ஏன் அழுகின்றாய்? உன்னுடைய வாழ்க்கையில் என்ன அப்படி ஒரு தீங்கு நடைபெற்றிருக்கிறது? என்ன கவலை உனக்கு என்று அவர் கேட்டபோது அந்த பெண்மணி இவ்வாறாக சொன்னாராம், இதோ என்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு நான் உள்ளாகி இருக்கின்றேன். காரணம், என்னுடைய கணவர் சமீபத்திலே தற்கொலை செய்து இறந்து போனார். ஆகவே எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், அவர் நரகத்திற்கு போயிருப்பாரா என்கின்ற மிகப்பெரிய கவலை என்னுடைய வாழ்க்கையிலே என்னை உருக்குலைய வைக்கிறது. என்னால் உறங்க முடியவில்லை, ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றேன் என்று புனித ஜான் மரிய வியானியிடம் அந்த பெண்மணி கூறினார். சற்றே கண்களை மூடி ஜெபித்த புனிதர் அந்த பெண்மணியை நோக்கி, அம்மா, மாசற்ற அன்னைக்கும் உங்கள் கணவருக்கும் இடையிலே ஒரு பாலம் இருக்கின்றது. ஆகவே அவர் அந்த பாலத்திலிருந்து கீழே குதித்தார். ஆனால் அவர் கீழே விழவில்லை. மாறாக மாசற்ற அன்னையினுடைய திரு இதயமானது அவரை தாங்கி பிடித்து கொண்டது. ஆகவே அன்னை மரியாள் அவரை காத்து கொண்டாள் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை புனித ஜான் மரிய வியானி அந்த பெண்மணியிடம் சொன்னார். மரியாளின் இதயம் நரகவாசல் வரை சென்று பாவிகளை அந்த அன்னை இழுத்து கொள்கிறார் என்கின்ற உண்மையை அந்த பெண்மணிக்கு சொன்னார். இயேசுவின் பிரியமானவர்கள், இன்றைய நாளிலே தூய கன்னி மரியாளின் மாசற்ற திரு இதயத்தினுடைய நினைவை நாம் கொண்டாடுகிறோம். நேற்றைய தினம் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திரு இதய பெருவிழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடினோம். அன்பு மிக்கவர்களே, 1917 ஆண்டு ஜூன் மாதம் 13 அன்னை மரியாள் ஃபாத்திமா நகரிலே தன்னுடைய 2வது காட்சியை அந்த 3 குழந்தைகளுக்கு கொடுத்தார். அந்த காட்சியிலே அன்னை
அந்த மூவரையும் அழைத்து தன்னுடைய இதயத்தை அன்னை காட்டினார்களாம். அந்த இதயம் எப்படி இருந்தது என்றால், முட்களால் சுற்றப்பட்ட இதயம், வலது பக்கம் ஒரு வாள் ஊடு உருவியிருந்த ஒரு இதயம். இதை பார்த்த அந்த மூவரிலே லூசியா அன்னை மரியாளை பார்த்து இவ்வாறாக கேட்டார், அம்மா, உங்கள் இதயம் ஏன் இப்படி காயப்பட்டிருக்கிறது, என்ன காரணம் என்று லூசியா கேட்டபோது ஃபாத்திமா அன்னை இவ்வாறாக சொன்னாராம், இந்த முட்கள் அனைத்துமே மனிதர்களினுடைய பாவங்கள், நன்றி கெட்டத்தனம். ஒவ்வொரு பாவமும் என் இதயத்தில் ஒரு முள்ளாக குத்தி இருக்கின்றது. என் இதயத்திற்கு அனைவரும் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று அன்னை மரியாள் ஃபாத்திமாவிலே இந்த வார்த்தைகளை சொன்னாராம். என்ன பரிகாரம் என்றால், அதுவும் அன்னை சொல்லியிருக்கின்றார். முதல் சனிக்கிழமைகளிலே மிக முக்கியமாக அன்னை மரியாளோடு 15 நிமிடம் ஜெபிப்பது. எந்த ஜெபமாக இருந்தாலும், ஜெபமாலையாக இருந்தால் இன்னும் சிறந்தது என்று இன்றைய நாளிலே இந்த அன்னை மரியாளினுடைய இந்த நினைவு நாளிலே சிறப்பாக நமக்கு இந்த செய்தியானது தரப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த அன்னை மரியாளினுடைய மாசற்ற இதயத்திலிருந்து நாம் நிச்சயமாக பல பாடங்களை கற்றலாம். மிக முக்கியமாக 3 பாடங்களை நாம் இன்றைய நாளிலே கற்றுக்கொள்ள, சிந்தித்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். முதலாவதாக, மரியாளின் மாசற்ற இதயம் கடவுளின் வார்த்தையை காக்கும் இதயம். ஆகவே அன்னை மரியாளுடைய இதயத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர் தாங்கி பிடித்து கொண்டிருந்தார். நம் இதயங்களும் வார்த்தையின் பேழையாக மாற வேண்டும். இதை இன்றைய நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அன்னையினுடைய இதயம் வாள் ஊடுருவிய இதயம், துன்பத்திலும் உறுதியான இதயம் அன்னை மரியாளின் இதயம். ஆகவேதான் வியாகுலங்களை எல்லாம் தாங்கிய இதயமாக அன்னை மரியாள் இதயம் இருக்கின்றது. இன்று நம் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் ஊடுருவிய முட்கள் என்ன, துன்பங்கள் என்ன என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே அப்படிப்பட்ட துன்பங்களையும் முட்களையும் அன்னை மரியாளினுடைய இதயத்திற்கு நாம் இன்றைய நாளிலே ஒப்புக்கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மூன்றாவதாக, அன்னை மரியாளினுடைய இதயத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், பாவிகளுக்காக என்றுமே ஏங்குகின்ற இதயம் அன்னை மரியாளின் இதயம். ஃபாத்திமாவிலே மீண்டும் அன்னை மரியாள் சொன்ன வார்த்தைகள் இதுதான், பாவிகளுக்காக ஜெபியுங்கள், ஏனென்றால் அவர்களுக்காக ஜெபிக்கவும் பரிகாரம் செய்யவும் யாரும் இல்லை என்றால் அன்னை மரியாள் சொன்னார். ஆகவே நம்முடைய ஜெபங்கள் ஒவ்வொரு நாளும் பாவிகளுக்காக ஜெபிக்கக்கூடிய ஜெபங்களாக மாறினால் நிச்சயமாக அன்னை மரியாள் இன்றைய நாளிலே மிகவும் மகிழ்ச்சி அடைவார். காரணம், பாவிகளுக்காக ஜெபிக்க அவர் அழைத்திருக்கிறார். அன்புமிக்கவர்களே, புனித ஜான் யூட்ஸ் என்பவர் இயேசுவினுடைய திரு இதயத்தினுடைய மிக மிக ஒரு பக்தன், அதே நேரத்தில் அன்னை மரியாளுடைய மாசற்ற இதயத்தினுடைய பக்தராகவும் இருந்த ஒரு புனிதர். அவர் இவ்வாறாக சொல்லுகிறார், இயேசு அன்னை மரியாள் இருவரின் இதயங்களும் ஒரே இதயம் என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த இதயத்திலே ஒரே அன்பு, ஒரே இரக்கம், ஒரே கனிவு என்றும் இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகின்றார். இறுதியாக புனித 2ஆம் ஜான் பவுல் அவர்கள் இந்த ஆண்டவர் இயேசுனுடைய திரு இதயத்தையும் அன்னை மரியாளுடைய மாசற்ற இதயத்தையும் அவர் ஜெபித்து புரிந்து கொள்கையிலே அவர் இவ்வாறாக சொல்லுகிறார், உலகத்தின் மையம் என்ன என்று மக்களிடம் அவர் கேட்டார். உலகத்தின் மையம், த சென்டர் ஆஃப் த வேர்ல்ட். அவர் சொல்லுகிறார், உலகத்தின் மையம் அறிவியல் அல்ல, மாறாக இந்த உலகத்தின் மையம் எது என்று அவர் சொல்லுகின்ற போது இயேசுவின் திரு இதயமும் அன்னை மரியாளின் மாசற்ற இதயமும் தான் இந்த உலகத்தினுடைய மையம். காரணம், அங்குதான் பாவிகளுக்கு அடைக்கலம்.
வேறு எங்கும் பாவிகளுக்கு அடைக்கலம் இல்லை என்பதை உறுதியாக புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆக இன்றைய நாளிலே நம்முடைய இதயங்கள், நம்முடைய குடும்பங்கள் அனைத்தையும் சிறப்பாக இந்த மாசற்ற அன்னையிடம் நாம் ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். என்றும் அன்னை நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நானே ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன்வந்தேன் பணிவாக. தந்தையே பாயோ பலியாக சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக. சிந்தையில் படவில்லை உயர்வாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக. சிந்தையில் படவில்லை உயர்வாக. தந்திட்டேன் என்னையே முடிவாக. தந்திட்டேன் என்னையே முடிவாக. தந்தையே பாயோ பலியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவி அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் உம் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்களையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கி அருளும். அதனால் இவை உமக்கு ஏற்றவையாகி உமது மன்னிப்பின் உதவியை எங்களுக்கு பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவுடன் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் சிறப்பாக ஆரோக்கிய அன்னையினுடைய நினைவு நாளிலே உம்மை போற்றி புகழ்ந்து மாற்றிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு தந்தார். அவர் வழியாகவே எமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராஃபின்களும் ஒன்று கூடி அக்களிக்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சு புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லாம் திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமாக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் ஒழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை மாட்டுகின்ற நோய்கள், அழகினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடுகின்ற நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெறுவோமை பணிவோடு வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாற்றியுறுகின்ற நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்து உணர செய்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கியனின் ஆசீரோடு சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ஆல்வின் டேனியல், ஸ்டீஃபன் டேனியல், பிராங்க்லின் டேனியல் குடும்பத்தினர். மேரி அல்போன்சா திரேசா 19ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. ராக்கி கிரீன் மற்றும் குடும்பத்தினர். பெலிட்டியர் மரியோ கிரீன் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களின் இளைப்பாட்சிக்காகவும் வேண்டி. டேவிட் மேரி ராஜகுமாரி குடும்பத்தினர். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து குடும்பத்திற்கு நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி.